நம்ம மைண்ட்ல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட வந்து நம்மளுடைய ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டி. அந்த ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டியோடைய பேசிக் விஷயமே என்ன? அந்த ஈகோ தான். டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டை வச்சே நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்படிதான் நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வருது. ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமா, அப்ப கூட அது வந்து ஒரு கண்டிஷன். அன்பு வைக்கிறோமா, ஓகே அதுக்கு ஒரு கண்டிஷன். அந்த ஆத்மார்த்தமா வாழ பழகிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம அப்படி நார்மலா இயங்குறதுங்கிறத வந்து நம்ம வந்து கிராஜுவலா அதை நோக்கி நம்ம இவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அம் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி தான் நான் வந்து ஐ மீன் இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க இல்லையா பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்ட்டு. எல்லாத்தையும் முயற்சி பண்ணி தான் நான் வந்து அட்டெண்ட் பண்ணேன். நான் வந்து டாக்டர் ஆகணும், இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் விருப்பத்தின் பேர்ல தான் நான் வந்து இது பண்ணேன். இருந்தாலும் உள்ளார வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருந்தது. ஸோ நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் நான் இதுவரைக்கும் பண்ணது லைஃப்ல மிஸ்டேக் பண்ணிட்டேனோ, அ தப் அ தப்பு பண்ணதுனால தான் எனக்கு வந்து அந்த சென்ஸ் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் பண்றதெல்லாம் சரிதான். ஆசைப்பட்டு தான் நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு வந்து திருப்தி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த ட்ரூ செல்ஃப் இருக்கு இல்லையா? நான் இப்ப சொன்னேன் இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? அந்த அந்த ஒளி நிறைந்த அந்த அதுதான் அந்த வீட்டுல இருந்து நம்மளுடைய உண்மையான இடத்துல இருந்து நம்ம பண்ணாதது தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நம்ம எப்பயுமே வந்து ம். இதுக்கு வந்து நம்ம வந்து அன்வொர்த்தின்னு கிடையாது. நம்மகிட்டயே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம பார்த்தோம்னா, அத வந்து சரி பண்ணணும். வந்து கஷ்டம் வந்துச்சுன்னா, அத வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அது எந்த சைட்ல இருந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம மைண்ட்ல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட வந்து நம்மளுடைய ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டி. அந்த ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டியோடைய பேசிக் விஷயமே என்ன? அந்த ஈகோ தான். ம். இப்போ அ ஓகே நம்ம மெடிடேட்டர்ஸ். இப்போ மெடிடேஷன் இல்லாத ஒரு நார்மல் பர்சன் கிட்ட வந்து நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா, நம்ம இந்த உடல் இல்ல மைண்டோட அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு தப்பான புரிதல். அந்த புரிதல்னால தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் அங்கருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்டின்னா, நம்ம இப்ப ஏதாச்சும் நம்ம தான் மைண்டு, நம்ம தான் இந்த பாடி அப்டின்னு இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு முழுமை இல்லாத தன்மையில தான் நம்ம வந்து இயங்குவோம். ஸோ அதுல வந்து எப்பயுமே வந்து ஏதா ஒரு விஷயம் ம் மிஸ்ஸிங்கா இருக்கும். இல்லைன்னா தப்பா இருக்கும். இல்லைன்னா சரியில்லாம இருக்கும். ஸோ இந்த டிஸ்ஃபங்ஷன் இந்த கரெக்ட்டான நிலைப்பாடுல இல்லாத ஒரு சரியில்லாத ஒரு தன்மையில இருந்தே நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம அணுகுவோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிசீஸு எல்லாம் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறோம். அது வந்து சரியில்ல, பிரச்சனை இருக்குது அப்டின்னா, நம்ம அத சால்வ் பண்ண ட்ரை பண்றோம். அதையும் எங்கருந்து நம்ம ட்ரை பண்றோம்? நம்ம அந்த ஈகோ பேஸ் அந்த மனச வச்சியே நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டேய் பிரச்சனைய கிரியேட் பண்ணவன்கிட்டயே பிரச்சனைய சரி பண் அ அவன வச்சே பிரச்சனைய சரி பண்ணணும் அப்டின்னா, அதுவே ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் இல்லைங்களா? அந்த டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ட வச்சே நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்படிதான் நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வருது. ஆனா இது வந்து ம் இது இன் டர்ன் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட எனர்ஜி லெவலையும் வந்து அ டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நம்ம எல்லாம் எனர்ஜி தானே. ஸோ அது வந்து பேசிக்கலா நம்ம எனர்ஜி லெவலையும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா தாட்ஸுக்கும் வந்து பவர் இருக்கு. தாட்ஸும் ரியாலிட்டிய வந்து கிரியேட் பண்ணுது. நம்ம இந்த ஈகோ வந்து பேசிக்கலா வந்து முழுமையற்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால, அது என்ன பண்ணுது, மைண்ட் வந்து என்ன பண்ணுது, ஸ்லோவா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கதை கட்டும். ஓகே. இது வந்து ஆக்சுவலா நம்ம ஒன்னஸ் ஃபீல் பண்ண விடாம, நீ வந்து ஒரு தனியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த அந்த டிஸ்அசோசியேஷன் நீ வந்து தனி, நீ செப்பரேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு அந்த மைண்ட் தான் அந்த ஸ்டோரியா வந்து பண்ணுது. ஏன்னா அது வந்து நம்மள வந்து புரொடெக்ட் பண்ணணும். அ வெளி உலகத்துல இவ்ளோ பிரச்சனை இருக்குது. அ இங்க போனா இது நடக்கும். அ யாருமே வந்து கரெக்ட் கிடையாது. அப்படின்ற நெறைய ஸ்டோரீஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அது வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது நீ வாழணும்னா வந்து நீ சர்வைவ் ஆகணும்னா, நீ நெறைய இந்த 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 அம்
சுத்தி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அப்படி வரணும் அப்படின்னு டிஃப்ரெண்டா எல்லாம் முக்கியமா எல்லாமே அடி அடித்தளமா என்ன இருக்குதுன்னா இந்த ஃபியர் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் ஃபியர் தான் வந்து ஒரு இந்த ஈகோக்கு இல்ல ஃபால்ஸ் செல்ஃப். இவங்க வந்து ஆத்தர் வந்து ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டி அப்படிங்கிற நம்ம தற்காத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த இந்த தற்காப்பு தன்மை அந்த இதுக்கு வந்து பேசிஸா இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணும்? நம்மளுடைய சேஃப்டியை தான் ஃபர்ஸ்ட் நிறுத்தும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கண்டிஷன் வைக்கும். ஓகே, ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமா, அப்ப கூட அது வந்து ஒரு கண்டிஷன். அன்பு வைக்கிறோமா, ஓகே, அதுக்கு ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் உம் எது பண்ணாலும் ஓகே, நீ வந்து பத்திரமா இருக்கணும். எதுவுமே நம்ம வந்து அன்லிமிட்டடா வந்து செல்ஃப்லெஸ்ஸா வந்து பண்றதுக்கு அது வந்து விடாது. சோ அதனால என்ன ஆகுதுன்னா மேஜரா நம்மளுக்கு வந்து மென்டலா, எமோஷனலா, பிசிக்கலா அடி வாங்குது நம்மளுக்கு. சோ இது வந்து அது கடைசியில அது நடக்கும்போது என்ன பண்ணுது? அதுக்கு திரும்ப ஹோப்லெஸ், என்ன சொல்றது, விரக்தி, இந்த விஷயத்தெல்லாம் திரும்ப கொடுக்குது. சோ நம்ம நினைப்புனால இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. திரும்ப இந்த அந்த நிகழ்ச்சிகளால திரும்ப நம்மளுக்கு வந்து திரும்ப ஓகே நம்ம என்ன சொல்றது, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கண்டிஷன் திருப்பி திருப்பி அதே ஒரு லூப்ல இருக்கு இல்லைங்களா? சோ இதுதான் நம்மளுடைய ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டியோடைய ஒரு நேச்சர். ஆனா இதுக்கு ஆப்போசிட் ஆனதுதான் வந்து ஆத்மா, சோல் செல்ஃப். இது வந்து இதுல இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து லிமிட் இல்லாத ஒரு பீயிங்கா நம்ம சென்ஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒன்னஸோட நம்ம வந்து இணைந்து இருக்கிறது அப்படிங்கறத வந்து உணர்வோம். எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த அந்த நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, நான் வேற இது வேற அப்படியே அந்த தற்காப்பு, அந்த ஒரு லிமிட்டட் திங்கிங், அந்த குறுகிய ஒரு சிந்தனை இல்லாத ஒரு லெவல் தான் அந்த சோல்ஃபுல் செல்ஃப் லெவல். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நம்ம ஃபுல் ஸ்பீஷிஸா, ஹியூமன் ஸ்பீஷிஸாவே வந்து டிஃப்ரெண்ட் வேஸா நம்ம வந்து அந்த ஆத்மார்த்தமா வாழ பழகிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம அப்படி நார்மலா இயங்குறதுங்கிறத வந்து நம்ம வந்து கிராஜுவலா அதை நோக்கி நம்ம இவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க மிஸ்டர். சோ அடுத்தது வந்து நம்ம வந்து சோ இந்த உலகத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு ஜேர்னி பண்றதுக்கு தான். இது வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்றது, ஒரு ஆத்மா வந்து இந்த உலகத்தை வந்து இயக்கறது இல்ல. இந்த வாழ்க்கைய வந்து இயக்கறது இல்ல. அந்த வாழ்க்கையே வந்து ஒரு டிவைனான ஒரு விஷயமா வந்து பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு தான் இந்த ஃபுல் எனர்ஜிஸுமே இருக்குது. ஃபுல் விஷயங்களுமே அதுக்கு தான் இருக்குது. நம்ம வந்து சோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஓகே, நம்ம இது வந்து நம்ம அன்பா இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுடைய உண்மையான எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நோக்கிதான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை ஓகே நம்ம எப்படி எல்லாம் ஒன்னஸ ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த லைஃபே தவிர அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், கவலை அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே நம்மளுடைய growthக்கு தான் இருக்குது. ஓகே, ஒரு அன்பிளசன்ட் இன்சிடென்ட் நடந்ததா, அதுல இருந்து நமக்கு வந்து லைஃப் வந்து பெட்டர் ஆகும். அது வந்ததுமே நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான். நம்மளுடைய உள்ளார இருக்கிற அந்த டிவைன் ஸ்பார்க், நம்மளுடைய அந்த எனர்ஜியை எக்ஸ்பேண்ட் பண்றது தான் அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நம்ம லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. நான் வந்து அஹ் உம் அவங்க நேத்து வந்து ஆத்தர் சொன்னாங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப மனசு இறுக்கமான டைம்ல வந்து நான் பால்கனியில போய் நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டேன், வந்து ஏதாவது ஒரு வழி காட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆனேன் இல்லையா. அந்த ஒரு மொமெண்ட்ல தான் வந்து என்னுடைய சோல்ஃபுல், என்ன சொல்றது, என்னுடைய சோல்ஃபுல் செல்ஃப், என்னுடைய ஆன்மா வந்து விழிப்படைந்தது. அதுதான் எனக்கு வந்து இர்ரிவர்சிபிளி வந்து என்ன சொல்றது, ஒரு அதுக்கப்புறம் வேற மாதிரி இருந்தது என் லைஃப். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மாற்றமா வந்து அஹ் நிகழ்ந்தது. என்னுடைய உடல்ல அது பிரதிபலிச்சது, என்னுடைய மனதுல வந்து அது வந்து பிரதிபலிச்சது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஓகே நல்ல இந்த விஷயம் நடந்திருக்கு, ஓகே இந்த இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வந்து என்னுடைய
விஷயத்த வந்து இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன். அது வந்து அஹ், என்னுடைய எனக்கு வந்து புரிஞ்சது, என்னுடைய ரியாலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி இருக்க போறதில்ல. வேற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா, நான் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம், பட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன வந்து ஒரு ஒரு பெட்டரான ஒரு விஷயத்த நோக்கி தான் நான் வந்து அ ம நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்து நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அந்த அந்த அவேக்கனிங் ஸ்டேட்ல அந்த ஒரு பேரானந்தத்துல இருந்தேன் இல்லையா? அந்த அந்த விஷயம் அந்த இதுல இருந்து நான் அந்த பேரானந்த நிலையில இருந்து நான் எனக்கு வந்து வெளிய போகவே பிடிக்கல. அதனால நெறைய நாள் வந்து நான் அப்படியே கொஞ்ச நாளைக்கு வந்து நான் வீட்ல படுத்துக்கிட்டே இருந்தேன். அ என்னால எந்திரிக்கவே முடியல. என்னோட பெட்ல இருந்து எந்திரிக்க முடியல. அப்படியே எந்திரிச்சா அப்படியே ஃபுல்லா அந்த அந்த பேரானந்த நிலையில அப்படியே இருக்க இருக்க அவங்க எந்திரிக்கும் போதெல்லாம் ஃபுல்லா வந்து எனர்ஜி அவங்க மேல ஃபுல்லா பாயிற மாதிரியே அவங்களுக்கு இருந்ததாம். எது பண்ணாலும் அப்படியே இருந்ததாம். அவங்களுக்கு வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி எனர்ஜி உள்ளார இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியே இருந்ததாம். அவங்களால வந்து நான் என் உடல், என் மனம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளாரயே இருக்க முடியல. அதனால நான் திரும்ப வந்து அ படுத்துக்குவேன். திரும்ப மெடிடேஷனுக்குள்ளார போயிருவேன். இல்லைன்னா அப்படியே அமைதியான ஒரு நிலையிலேயே இருப்பேன். இது பண்ணும்போது எனக்கு வந்து நெறைய கலர்ஸு இந்த எலக்ட்ரிக் ரே மாதிரி நெறைய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. நெறைய எனக்கு குள்ளார மெசேஜஸ் வர மாரி இருந்தது. அ அதுதான் உண்மை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே சென்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 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 ஆனந்தமான ஒரு ஸ்டேட். ஒரு சமாதி நிலையில நான் இருந்தேன். யோகிக் ட்ரெடிஷன்ல சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிலையில நான் இருந்தேன். திரும்ப என்னால வந்து ம் அந்த டிவைன் எனர்ஜி லெவல்லயே இருக்கணும் போல இருந்தது. இது வந்து என்னுடைய ஈகோ செல்ஃப் இருக்கு இல்லைங்களா? என்னுடைய புரொடெக்டிவ் செல்ஃப் வந்து என்னுடைய அ ஆன்மாவோட இணைஞ்ச மாதிரி இருந்தது. எல்லாமே சிங்க்ல இருந்தது. என் மைண்டு வந்து ஃப்ரீடமா இருந்தது. என் ஹார்ட்டும் சுதந்திரமா இருந்தது. எனக்கு அப்பதான் வந்து நான் மெடிடேட் பண்றதே டீப்பா பிரீத்திங்கே வந்து டெப்த்தா வந்து பிரீத்திங் நடந்த மாதிரியே எனக்கு சென்ஸ் ஆனது. எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப அ பேசிக்கலி ரொம்ப வொண்டர்ஃபுல்லா இருந்தது. ஜஸ்ட் என் பெட்ரூம்க்கு வெளியில இருக்கிற சத்தம் கூட ரொம்ப சத்தமா கேட்டது. அ அ எல்லாமே ஹைட்டண்ட் ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப இதுவா இருந்தது. எல்லாரும் ஒரு ஒரு டிவி பார்த்தாலும் ரொம்ப சத்தமா என்ன சொல்றது? அவங்களுக்கு அவ்ளோ சென்சிட்டிவா ரொம்ப அலர்ட்னஸா ரொம்ப அவேர்னஸா அந்த மாதிரி இருந்தது. எல்லாரும் ஓடுற மாதிரி இருந்தது. பரபரன்னு ஓடுற மாரி இருந்தது. எனக்கு வந்து அப்படியே என் உடலே வந்து மிதக்குற மாதிரி இருந்தது. ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்தது. இதுல என்ன பிரச்சனைன்னா, இது வந்து என்னுடைய உள்ளுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா வெளியில ரியலா இந்த உலகம்னு ஒண்ணு இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? சோ அப்ப வந்து எனக்கு வந்து சென்ஸ் ஆக ஆரம்பிச்சது. நான் இந்த இந்த உண்மையோட என்னுடைய உண்மையோட அ நான் ஃபீல் பண்ற உண்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த உண்மையோட இணைஞ்சு தான் நான் வந்து இருக்கணும். அப்படிங்கிறத வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். நெறைய கலர்ஸ் எல்லாம் தெரிஞ்சது இல்லைங்களா? சோ இது வந்து சின்ன வயசுல எனக்கு வந்து 6 வயசு இருக்கும்போது வந்து நான் ம் நெறைய விளையாடும்போது பார்ப்பேன். நெறைய அப்படியே சன்லைட் படுறதுனால தான் நெறைய கிளிட்டரியா ரொம்ப ஷைனிங்கா லைட்டா இருக்குது அப்படின்னு நான் நெனைப்பேன். என் கைய சுத்தி எல்லாம் கோல்டன் லைட் தெரியற மாதிரி இருக்கும். எல்லார பார்த்தாலும் அப்படி தெரியற மாரி இருக்கும். ஆனா இது எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் நெனைச்சேன். ஆனா வந்து அப்படி கிடையாது. அ இது நெறைய பேருக்கு சொல்லும்போது, "இது நீ வந்து என்ன சொல்றது? நீ இமேஜின் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன வந்து ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலயே நான் வந்து இதெல்லாம் சொல்றத விட்டுட்டேன். அம் அதனால எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது இந்த மாரி இந்த கலர்ஸ் தெரியறதெல்லாம் வந்து தானாவே போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்னோட 20ஸ், 30ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா நம்மளுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். சைல்ட்ஹுட் மெமரீஸ் மாதிரி யோசிப்பேன். ஆனா ஓகே நம்மலாம் வந்து குழந்தைங்க வந்து இமேஜின் பண்ணும் இல்லையா? அ அது மாதிரி நம்மளா ஏதோ ஒண்ணு இமேஜின் பண்ணியிருப்போமோ! அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு விட்டுட்டேன். ஆனா இப்ப திரும்ப அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அம் ஆனா அ இப்ப என்னால அந்த லைட்ஸ் பார்க்கறத வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. எனக்கு அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா இப்பவும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, நான் பார்க்கறதுக்கும், நான் ஃபீல் பண்றதுக்கும், நான் கேட்கறதுக்கும் வந்து முரணா இருக்குது. என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து சொல்றேன். வந்து கேட்கிறேன். நீங்க வந்து ஏதாச்சும் அவங்களோட எனர்ஜிஸ பார்த்துட்டு வந்து சில டைம் வந்து கேட்கிறேன். நீங்க வந்து பயத்துல இருக்கீங்களா? இல்ல சோகமா இருக்கீங்களா? இல்ல கோவமா இருக்கீங்களா? அப்படின்னு ஏதாவது கேட்டா,
இல்லையே நான் நல்லா இருக்கேனே! எல்லாமே நல்லா இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நான் பார்க்கறதுக்கும், அவங்க சொன்ன விஷயத்துக்குமே வந்து முரணா இருந்தது. அது எனக்கு புரியவே இல்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா, அ திரும்ப அவங்க வந்து அந்த பேஷண்ட்ஸு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வராங்க இல்லையா? அப்ப வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆ இந்த மாதிரி என்னுடைய என்ன சொல்றது? நான் வந்து என்னுடைய பிரச்சனைய வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இதுவரைக்கும் என் வொர்க்ல இருந் இருந்து அந்த வொர்க்க விட்டுட்டு நான் வேற வொர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சிங்க் ஆகுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விசிட்ல அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட என்னென்னலாம் பார்க்குறாங்களோ, அது வந்து 2nd விசிட்லயோ, 3 விசிட்லயோ கான்சிக்யூட்டிவ் விசிட்ஸ்ல வந்து அவங்க வந்து அத எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு புரியுது. ஓகே இந்த எனர்ஜி ஃபீல்டு தான் நம்மளுக்கு வந்து நம்மள வந்து ஆல்ரெடி கைடு பண்ணுது. உள்ளார வந்து இந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு ஈஸியாவே நம்மளுக்கு வந்து கைட் பண்ணி குடுக்கறதுனால, ஒரு பேஷண்ட்ஸ் வந்தாலே அவங்களுடைய அ அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன உள்ளார வெளியில தெரியற பிரச்சனைக்கு பேசிக்கலா எங்க பிரச்சனை நடந்திருக்கு? அவங்க சின்ன வயசுல ஏதாவது பிரச்சனை கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. இல்லைன்னா, அவங்களோட பிஹேவியர் வந்து அன்ஹெல்தியா இருந்திருக்கும். இதனால தான் அப்படிங்கிறத என்னால டக்குன்னு வந்து கிரகிச்சுக்க முடியுது. அது வந்து தானாவே எனக்கு வந்து அ உள்ளுக்குள்ளார ஒரு ஞானமா அப்படி சொல்லிட்டு உள்ளார இருந்து வந்துகிட்டே இருக்குது. இத வந்து என்னுடைய அ இத வந்து எப்படி அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். என்னுடைய ஓன் எனர்ஜி ஃபீல்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய இது இன்னும் டீப்பன் ஆக ஆக என்னுடைய ஃபுல் எனர்ஜி ஃபீல்டும் யார்கிட்டயா பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அவங்க மேலயும் பாய ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே என்ன என்ன சொல்றது? ரொம்ப அ அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளார உள்ளார போற மாரி எனக்கு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போவேன். அவங்களும் வந்து அ தள்ளி நின்னு பேசாம பக்கத்துல பக்கத்துல வந்து நின்னு பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் என்ன? ஏன்? அப்படிங்கிறது எனக்கு உள்ளார சிங்க் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு யூனிஃபைடு ஃபீல்டுல எப்படி ஸ்பைடர் வெப் அப்படியே மிக்ஸ் ஆகி எல்லாமே கலந்து ஒண்ணா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறோம். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து உள்ளார இருந்து புரிய ஆரம்பிக்கும்போது, எனக்கு வந்து நெறைய அம் ஒரு எ எந்த ரீசனுமே இல்லாம அவ்ளோ சந்தோஷமா, அவ்ளோ ஆனந்தமா என் லைஃப் போய்க்கிட்டு இருக்குது. எந்த கேள்வி கேட்டாலும் அப்படியே ஆன்சர் வருது. அதையும் நான் ட்ரஸ்ட் பண்ணி நான் போய்க்கிட்டே இருக்கிறேன் உள்ளுக்குள்ளார. என்ன பதில் சொல்லுதோ, அது வழியா நான் போய்க்கிட்டே இருக்கேன். இத வந்து லாஜிக்கலாலாம் யோசிச்சா அதுக்கு பதிலே கிடைக்காது. ஸோ வந்து சில டைம் வந்து அம் ஸோ நான் வந்து என் லைஃப வந்து உள்ளுக்குள்ள இருக்க அந்த சொல்ற உண்மைக்கு ட்ரூத்துக்கு அலைன் ஆயி நான் வந்து வெளியில வொர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ஷூரா இருந்தேன். ஸோ அந்த மாதிரியே தான் நான் இருந்தேன். இன்டெகிரிட்டியோட இருந்தேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ யாரா வந்து ஹம் எனக்கு எகென்ஸ்டா ஏதா ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்ததுனாலும், ஆ ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அந்த ட்ராமால எல்லாம் விழாம நான் பாட்டுக்கு ரொம்ப கான்ஷியஸா நான் வந்து ஒதுங்கி என்னோட அலைன்மென்ட்லயே இருந்தேன். இப்ப யாரா வந்து ஓகே இந்த மிஷின் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, உள்ளார அந்த மிஷின் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த மிஷின நான் வாங்குறதில்ல. அதுக்கப்புறம் 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு அந்த மிஷின் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து நேச்சுரலாவே நடந்தது. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து வர்றவங்க ஈஸியா என்னால பார்க்க முடிஞ்சதுனால, நல்லா க்யூர் ஆயிட்டு போறாங்க. அதனால நெறைய மக்கள் வந்து ரீச் அவுட் ஆறாங்க. ட்ரெடிஷ்னலா அ ஒரு டிஃபரெண்ட்டா என்கிட்ட வந்து அப்ரோச் பண்றதுனால எல்லாம் நெறைய மக்கள் வராங்க. இதெல்லாம் வந்து ஏதோ உள்ளார இருந்து மேல இருந்து ஒரு அருள், அ கடவுளோட அருள் வந்து கைடு பண்ற மாதிரி, அ என் லைஃப் அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. ம் இத இத வந்து ம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னுடைய கிளினிக்லயே முன்னாடி வந்து அவங்க இது மெடிடேஷன் கிளாஸஸ் இந்த மாரி எல்லாம் அ எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த எடுக்க ஆரம்பிக்கும்போது, அதுக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு வந்து அ சில பிராக்டிஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து அந்த மூலாதாரத்துல வந்து அவங்களுக்கு வந்து எனர்ஜிஸ் வந்து ரொட்டேட் ஆற மாரி இருக்கும். ஸோ அத வந்து அவங்க திரும்ப அவங்க அ அந்த மாரி எந்த ஒரு உள்ளார இருந்து கைடு பண்றாங்களோ, கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதோ, அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க அத பிராக்டிஸ் பண்ணிட்டு அவங்களும் வந்து என்கிட்ட வந்து ஹேப்பியா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி எனக்கு வந்து க்யூர் ஆயிடுச்சு. என்னோட மைக்ரேன் க்யூர் ஆயிடுச்சு. எனக்கு அ ரொம்ப ஒரு ஹேப்பியா ஃபீல் ஆகுது. அ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃப்ல நடக்கிற மாற்றங்கள் எல்லாத்தையும் வந்து பேசிக்கலா வந்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே இத இவங்க வந்து அப்சர்வ் பண்ணி இதையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானாவே பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் ம் என்ன சொல்றது?
ஒரு இங்க வந்து பேசுங்க, இந்த இந்த ஒர்க் ஷாப்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து கிளாஸஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் என்ன நோக்கி வந்தது. இது எல்லாத்துக்குமே நான் போட்ட எஃபர்ட் வந்து 0 எஃபர்ட். அது பாட்டுக்கு நேச்சுரலா வந்து என் வாழ்க்கை வந்து மிராக்குலஸா வந்து நான் அந்த அந்த இதுவே தானாவே உள்ளுக்குள்ள இருந்து அந்த கைடன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருந்தது. இதான் கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கட் ஃபீலிங்க மாத்திரம் பிராக்டிஸ் பண்றது. நம்மளுக்கு வந்து இன்ட்யூஷன் சொல்லுவோம் இல்லையா? அத மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது எல்லாமே இத வந்து அ மைண்ட யூஸ் பண்ணி, இது வந்து அனலைஸ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணா அது ஒர்க்கும் ஆகாது. ஸோ வந்து அதனால கிரேஸ் என்ன சொல்றது? இது வந்து ஒரு எனக்கு எப்படி அந்த தெய்வீக அருள் வந்து எனக்கு குடுத்துட்டு இருக்குதோ, என்னுடைய வாழ்க்கையே அதுவே கட்டமைச்சுட்டு பண்ணிட்டு இருக்குது. ஸோ என்னுடைய பர்சனாலிட்டி ஷிஃப்ட்டே வந்து என்னுடைய அந்த ஈகோல இருந்து, அந்த புரொடெக்டிவ் பர்சனாலிட்டில இருந்து நான் என்னுடைய ஆன்மீகமான அந்த சோல்ஃபுல் செல்ஃப்க்கு நான் என்னுடைய ஐடென்டிட்டியவே வந்து நான் மாத்திக்கிட்டேன். அதுதான் எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் அதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம அந்த ட்ரூ ஃபார்ம்ல தான் நம்ம வந்து இருக்கணும். நம்ம அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து அப்படியே அ என்ன சொல்றது? சொர்க்க பூமியா அப்படி மாத்தணும். நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதுல இருக்கலாம். நம்ம வந்து எப்பயும் மெடிடேட் பண்ணும்போது மாத்திரம் தான் அப்படி இருக்கணும். இல்லைன்னா இது பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம நெனைச்சோம்னா ஒரு 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 செகண்ட விட அத விட சின்ன ஒரு நானோ செகண்ட்ல நம்ம வந்து நம்ம அந்த ஆன்மாவோட இணைஞ்சு நம்ம இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கலாம். அததான் வந்து இதை எப்படியெல்லாம் பண்றது அப்படிங்கிறத தான் அந்த எனர்ஜி கோட்ஸ் தான் நான் வந்து ஆ சொல்லப் போறேன். ஏன்னா என் வாழ்க்கை பூராவே அதுக்கு தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டாவே நான் தான் அத பண்ணி அத வந்து அ குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க மாஸ்டர். ஸோ இப்ப வந்து நம்ம அடுத்தது வந்து நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து எப்படி நம்ம அவேக்கனிங் போறது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஸ்டெப்ஸா சொல்லிக் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மைண்ட் செட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்.